وبركاته إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم குலு வஷ்ரபு ஹனி அம்பிமா அஸ்லப்தும் ஃபில் ஐயாமில் ஹாலியா ஸதகல்லாஹுல் அலீம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நோன்பின் மகத்துவங்களை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைப்பாடுகள் ரமலானுடைய நோன்பு கடமையாக ஆக்கப்படுவதற்கு முன்னால் ஆஷுராவுடைய நோன்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த நிலையிலும் தவற விடாமல் வைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஆஷுராவினுடைய நோன்பை யாரெல்லாம் அந்த நோன்பை வைத்தீர்களோ, அதாவது யாரெல்லாம் சகர் செஞ்சீங்களோ அவங்கெல்லாம் அப்படியே நோன்பாளிகளாக இருங்க. யாரெல்லாம் சகர் செய்யாம நோன்பு வைக்காம தூங்கி எழுந்திருச்சிருக்கிறீங்களோ அவங்க அப்படியே என்ன செய்ய, நோன்பை தொடருங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ ஆஷுராவுடைய நோன்பு ரமலானுடைய நோன்பிற்கு முன்பாக ஆஷுராவுடைய நோன்பு அந்த அளவிற்கு கடமையான ஒரு நோன்பாக பார்க்கப்பட்டது. அதை சரியான முறையில நிறைவேற்றுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினாங்க. ஆஷுராவுடைய நோன்பு வந்ததற்கு பின்னால், ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு ஆஷுராவுடைய நோன்பை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினால் ஆஷுராவுடைய நாளில் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள், விரும்பினால் அதை நீங்கள் விட்டு விடுங்கள் என்கின்ற ஒரு சலுகையை அறிவிச்சாங்க. இப்போ இந்த ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு ஆஷுராவுடைய நோன்பை விருப்பம் உள்ளவர்கள் வைத்துக் கொள்ளுங்கள், விருப்பம் இல்லாதவர்கள் நோன்பு வைப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை, விரும்புனா வச்சுங்க, விரும்புனா அதை நோன்பை நீங்க விட்டுருங்க என்பதாக சொன்னாங்க. அதே போன்று ஆஷுராவுடைய நோன்பை பற்றி சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஆஷுராவுடைய நாளையில யூதர்களும் கிறிஸ்துவர்களும் அந்த நாளை கண்ணியப்படுத்துறாங்களே, அப்ப அதே நாள நாமும் நோன்பு வைக்கிறதும் அவங்க கூட ஒத்து போற மாதிரி இருக்குது என்பதா கேட்கும் பொழுதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நான் இருந்தால் ஆஷுராவினுடைய 9வது நாளும் என்ன செய்வேன், நான் நோன்பு வைப்பேன் என்பதாக குறிப்பிட்டாங்க. அப்போ ஆஷுராவுடைய நாளையில முஹர்ரம் 2 நோன்புகள் வைக்கக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில அது 2 நோன்பா நான் வைப்பேன் என்பதாக சொன்னாங்க. அப்ப எந்த நிலையிலையுமே மாற்று மத கலாச்சாரங்கள் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு இஸ்லாமியனுடைய வாழ்வியல்ல வந்துடக்கூடாது என்பதுல இதை ஒரு உதாரணமாகவே நம்மளால எடுத்துக்கொள்ள முடியும். அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய வழிபாடு, அவர்களுடைய அந்த வழிமுறைகள் இதை என்ன செய்யக்கூடாது, ஒரு முஸ்லிமனுடைய வாழ்க்கையில அவருடைய எல்லா நிலையிலையுமே வழிபாடுகளாக இருக்கட்டும், அது வாழ்வாதாரத்தினுடைய கலாச்சார முறைகளாக இருக்கட்டும், மாற்று மத கலாச்சாரங்கள் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில எந்த நிலையிலையும் வந்துடக்கூடாது என்பதை இந்த நோன்பிற்கு அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை வச்சு, இந்த ஆஷுராவுடைய நோன்புக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றம் செய்ய வேண்டும் என்பதாக சொன்னதை வைத்து இந்த ஹதீஸின் வாயிலாக நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த ஆஷுராவுடைய நோன்பு இருக்குது, ஒருவர் வைக்கிறார் அப்படின்னா அதுல என்ன சிறப்பு இருக்குது என்பதை பற்றி சொல்லும் பொழுது, எவர் ஆஷுராவுடைய நோன்பை வைக்கிறாரோ, ஆஷுராவுடைய நாளையில எவர் ஒருவர் அல்லாஹ்விற்காக வேண்டி ஈமான் கொண்ட நிலையில அந்த நோன்பை வைக்கிறாரோ அவர் செய்த முந்தைய பிந்தைய சிறிய பாவங்களை என்ன செய்யறான், அல்லாஹ் மன்னிச்சிடறான். அந்த நோன்பினுடைய சிறப்பும் மகத்துவமும் அதுதான். அவருடைய சிறு சிறு பாவங்கள், பெரும் பாவங்கள் என்பது மன்னிக்கப்படாது. பெரும் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கணும்னு சொன்னா அதுக்கு தௌபா மட்டும்தான். பெரும் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கணும்னா அது கண்டிப்பா தௌபா அவசியம், தௌபா செய்யணும் அல்லாஹ்ட்ட. அந்த பாவத்தை சொல்லி அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யணும், இல்லைன்னா அந்த பாவத்திற்கு உண்டான பரிகாரத்தை நிறைவேற்றணும். ஆனா சிறு சிறு பாவங்களை இது போன்ற இபாதத்துகளை கொண்டு அமல்களை கொண்டு என்ன செய்வான், அல்லாஹ் மன்னிக்கிறான். அந்த அடிப்படையில ஆஷுராவுடைய நோன்பு இருக்குது, அது உங்களுடைய முந்தைய சிறிய பாவங்களை அது மன்னிப்பை பெற்று தரக்கூடிய
ஒரு நோன்பாக இருக்குது என்பதாக சொல்றாங்க. அதே போன்று ரமலானுடைய நோன்பு, எப்படி ஆஷுராவுடைய நோன்புக்கு அல்லாஹு தஆலா முந்தைய பிந்தைய சிறிய பாவங்களை மன்னிப்பதாக சொல்றானோ, அதே போன்று ரமலானுடைய நோன்பு இருக்குது, அந்த நோன்பை அல்லாஹ் சொல்லும் பொழுது அது எனக்கானது என்பதாக சொல்லிட்டு அந்த நோன்பாளிக்கு அல்லாஹ் தனி ஒரு வாசலை தருவதாகவும் அல்லாஹ் சொல்றான். அந்த நோன்பிற்கு நான் கூலியை வழங்குவதில்லை, மாறாக நானே கூலியாக மாறுகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இது ரமலானுடைய நோன்பு. இப்போ நஃபிலான ஒரு நோன்பு நாம வைத்திருக்கக்கூடிய நிலையில ஒருத்தர் விருந்துக்கு கூப்பிடுறாரு, ஒருத்தர் விருந்துக்கு அழைப்பு கொடுக்கிறார். என் வீட்டுல நான் ஒரு விசேஷம் வச்சிருக்கிறேன், நீங்க கலந்துக்குன்னு சொல்வதாக விருந்துக்கு அழைப்பு கொடுக்கிறார். இப்ப இவர் நோன்பு வச்சிருக்கிறார், இவர் அந்த நேரத்துல நோன்பு வச்சிருக்கிறார். இவர் நஃபிலான நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில அந்த விருந்துக்கு போகணும்னு அவர் விரும்பினார்னா அவர் போகலாம். அந்த விருந்துல போய் அவர் சாப்பிடணும்னு ஆசைப்படுறாரு, விரும்புறாரு அப்படின்னு சொன்னா அவரு சாப்பிடலாம். அதுல நஃபிலான நோன்புக்கு இந்த அனுமதி, இந்த சலுகையை கொடுக்குறாங்க. ஆனா ரமலானுடைய காலங்கள்ல ஃபர்லான நோன்பு வைத்த நிலையில ஒரு விருந்து அழைக்கப்படுது. பொதுவாகவே நம்முடைய ஊர்கள்ல நாம என்ன செய்ய மாட்டோம், ரமலானுடைய காலங்கள்ல விருந்துன்னு வச்சாலும் இஃப்தாருக்கு பிறகுதான் வைப்பாங்க. யாரும் மதிய விருந்து வைக்கிறதுக்கு வேலை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் அவரிடத்துல நான் நோன்பாளி என்பதாக சொல்லுங்க. இல்லை அப்படின்னு சொன்னா அந்த அழைப்பு கொடுத்தவருக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். ரமலானுடைய நோன்பிற்கு இந்த விஷயம், அதாவது ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டா 2 விஷயம் செய்யணும். ஒன்னு, அவர்கிட்ட நோன்பாளின்னு சொல்லிடணும். 2வது, அந்த விருந்துக்கு அழைத்தாரு அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். ரமலான் அல்லாத நோன்பாக, நஃபிலான நோன்பாக இருந்தால் அந்த விருந்துக்கு நீங்க போங்க. நீங்கள் விரும்பினால் அந்த நோன்பை தொடருங்க, அல்லது நீங்கள் விரும்பினால் என்ன செய்யுங்க, அந்த விருந்துல நீங்கள் உணவு உண்ணலாம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சலுகையை சொல்றாங்க நஃபிலான நோன்புக்கு. ஏன் ரமலானுடைய நோன்பை பற்றி சொல்றாங்கன்னா, மேல அல்லாஹ் சொல்வதை போன்று அது எனக்கானது, அதற்கு நான் கூலியை வழங்குவதில்லை, மாறாக நானே கூலியாக ஆகிவிடுகிறேன் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் சொல்லக்கூடிய ஒரு மகத்துவமிக்க நோன்புதான் ரமலானுடைய நோன்பு. சொர்க்கவாதிகள்ல அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்ததற்கு பிறகு அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா. உலகில் எனக்காக வேண்டி நீங்கள் பட்டினி இருந்தீங்க, உலகில் எனக்காக வேண்டி நீங்க தாகித்து இருந்தீங்க, எனவே நீங்க என்ன செய்யுங்க, பிமா அஸ்லப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா, குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா. நீங்கள் நன்றாக உண்ணுங்கள், பருகுங்கள் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் அந்த அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த நோன்பை வைத்த, அல்லாஹ்விற்காக வேண்டி பட்டினியாகவும் தாகித்தும் இருந்த அந்த நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் மறுமையில இந்த வார்த்தையை சொல்லி சுப செய்தியை சொல்வான் என்பதாக அல்லாஹ் திருமறையில் பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். பொதுவாகவே நோன்பு அப்படின்னு சொன்னாலே அது 2 விஷயத்தை பெற்றுத்தரும். அது 2 விஷயத்தை பெற்றுத்தரும். ஒண்ணு, நன்மைகளை அதிகமாக உயர்த்தி கொடுக்கும். ஒரு நோன்பு அப்படின்னு சொன்னாலே அது சுன்னத்தான நோன்பா இருக்கட்டும், நஃபிலான நோன்பா இருக்கட்டும், ஃபர்லான நோன்பாக இருக்கட்டும், நன்மைகளை உயர்த்தி கொடுத்துரும். 2வது, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பை, தௌபாவையும் அவனுடைய உதவியையும் பெற்றுத்தரும், அதாவது ரிஸ்கை பெற்றுத்தரும். இது 2மே இந்த நோன்புக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒண்ணு, நாம் கேட்கக்கூடிய தௌபாவிற்கு மன்னிப்பு கிடைச்சிரும். 2வது, நம்முடைய ரிஸ்குகள், நாம் எதிர்பார்க்காத திசைகளிலிருந்து அல்லாஹ்வுடைய ரிஸ்கை பெறக்கூடியவராக அவர் மாறுவார், அவருக்கு அது கிடைக்கும். வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைப்பாங்க. ஹதீஸ்ல பார்க்கிறோம், வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பாங்க. அப்போ இந்த வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் ஏன் நோன்பு வைக்கிறீங்க என்பதாக அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் அடியார்களுடைய நன்மையான காரியங்கள் அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கப்படுது என்பதாக சொல்றாங்க. அடியார்களுடைய ஒவ்வொரு அடியானுடைய நன்மையான காரியங்கள் அனைத்தும் இந்த நாட்களில் அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கப்படுகின்றது. மேலும் சொர்க்கத்தினுடைய வாசல் இந்த நாட்களில் திறக்கப்படுகிறது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியத அந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். 5118வது ஹதீஸாக முஸ்லிம்ல இது இடம்பெறுவதை பார்க்கிறோம். ஆனா இவரை தவிர அப்படின்னு ஒரு ஆளை சொல்றாங்க. யார் அப்படின்னு சொன்னா, ஒருவர்
தமக்கிடையே சண்டையிட்டு கொண்டு உறவுகளோடு தன்னுடைய உறவை முறித்து கொள்றாரோ, உறவுக்காரர்களோடு சண்டையிட்டு எவர் உறவுகளை முறித்து கொண்டு அவர்கள் ரெண்டு பேரும் பேசாம இருக்கிறாங்களோ அவங்களை தவிர அவங்களுடைய செயல்கள் அந்த வியாழக்கிழமை திங்கக்கிழமையில எல்லா அடியார்களுடைய நல்ல செயல் அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கப்படும் பொழுது இவங்க செயல் மட்டும் அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கப்படாது. அல்லாஹ் சொல்லுவானா, அந்த நன்மைகளை ஒப்படைக்கக்கூடிய அந்த மலக்குகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானா, அவங்க ரெண்டு பேரும் அந்த உறவுகளை முறிச்சு பேசாம இருக்கிறாங்களே, சண்டையிட்டு கொண்டு பேசாம இருக்கிறாங்களே, அந்த ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளேயே சமாதானம் செய்து கொள்ளாத வரை அவர்களுடைய நல்ல அமல்களை என்கிட்ட வந்து சேர்க்க வேண்டாம் என்பதாக அந்த மலக்குகளுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். இணைமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு உறவுகளை பேணுதல் என்பதில் எவ்வளவு கவனமாக இருக்கணுங்கிறது ஹதீஸ் நமக்கு சொல்லுது. நன்மையான காரியங்கள் ஒப்படைக்கப்படும் பொழுது இவங்க நன்மையை அல்லாஹ் வாங்கிக்க மாட்டான். யாருங்க? உறவை முறித்தவர், சண்டையிட்டு கொண்டு உறவோடு பேசி கொள்ளாதவர், சண்டையிட்டு கொண்டு உறவை முற்றிலுமாக அந்த உறவையை அறுத்து வாழ்றார், அந்த உறவையை முறிச்சு வாழ்றார். அதே போன்று சண்டையிட்ட நிலையில அந்த உறவுகளோடு பேசாம இருக்கிறார். இவங்க தானா இவங்களுக்குள்ள சமாதானம் செய்து கொள்ளாத வரையிலும் யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு எவ்வளவு உறவுகள்கிட்ட நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். எதிர்வரக்கூடிய ரமலான்ல நம்முடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படணும், நமக்கு அல்லாஹ்வுடைய ரிசுக்கு வேணும், நம்முடைய நன்மையான காரியங்கள் நன்மையான விஷயங்களை அந்த பதிவு செய்யக்கூடிய மலக்குகள் அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சு அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, உறவுகளோடு யாரெல்லாம் சண்டையிட்டு இருக்கிறீங்களோ அவங்களோட போய் சமாதானம் செய்து கொள்ளணும். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், அந்த சண்டையிட்டுக்கிட்டாங்கல்ல, உறவுகளோடு சண்டையிட்டு பேசாம இருக்கிறாங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள சமாதானமாகி பேசி கொள்ளாத வரை என்கிட்ட அவங்க நல்ல அமல்கள் எதையுமே கொண்டு வர வேண்டாம் என்பதாக அல்லாஹ் கூறுவதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, நோன்பு மகத்துவமானது. அந்த மகத்துவமான நோன்பினுடைய முழு மகத்துவத்தை அடைவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதுல அந்த மகத்துவத்திலும் நம்மனால அடைய முடியாத ஒரு தடை இருக்குது அப்படின்னு சொன்னா அது உறவை முறிப்பது என்பது இந்த ஹதீஸின் வாயிலாக நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் எந்த அவன் விரும்பக்கூடிய நோன்பாளிகளை அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். அந்த கண்ணியப்படுத்தக்கூடிய நோன்பாளிகளாக யாரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துறானோ அந்த நோன்பாளிகளாக யாரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி ரய்யான் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தினுடைய வாசல் வழியாக அழைப்பு கொடுக்கிறானோ அந்த கூட்டத்தார்களோடு அல்லாஹ் நம்மையும் சேர்த்து வைப்பானாக. ரமலானுடைய மாதத்துல எந்த விதமான குறையும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம், உடல் பலகீனம் இல்லாம உடல் ஆரோக்கியத்தோடு மன குழப்பங்கள் இல்லாமல் மன நிம்மதியோடு மன ராகத்தோடு அந்த நோன்பை வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் வழங்குவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி